Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க டிகிரி தான் வந்து படிச்சிருக்கேன் எனக்கு வந்து work from home job வந்து வேணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா கட்டாயமா இந்த வீடியோ பாருங்க. ஒரு சூப்பரான opportunity வந்து பார்த்தீங்கன்னா Deloitte அப்படிங்கற ஒரு private sector company வந்து கொடுக்குறாங்க. அதாவது client service executive அப்படிங்கற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா work from homeல கொடுக்குறாங்க. மேபி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஒரு அருமையான opportunity வந்து கொடுக்குறாங்க. 99% வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேரண்டியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் என்ன காரணத்துக்காக இத சொல்றேன் அப்படினா இந்த கம்பெனி HR வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நம்ம சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்குது. நீங்க வந்து முழுக்க தமிழ் பேசக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படினா கட்டாயமா உங்களுக்கு வந்து வேலையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லிருக்காங்க. அதனால கவனமா வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்காங்க, என்ன ஸ்கில் செட்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பா. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா நீங்களுமே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ வந்து எக்ஸாமினேஷன் எதுவுமே வந்து கிடையாதுங்க. டைரக்ட்டா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூல கிளியர் பண்ணிட்டீங்கனால ஈஸியா நீங்க வந்து உள்ள வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வொர்க் பண்ணிக்க முடியும். ஒரு டிஜிட்டல் மீடியால நீங்க வந்து வொர்க் பண்ணனும் ஆசைப்பட்டீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எம்ப்ளாய்மென்ட் சோஷியல் சர்வீஸ் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கையுமே வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நீங்க வந்து ஒரு டெலிகிராம் யூசரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்க வந்து ஒரு பாக்கெட் மணி ஆன்லைன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலா வந்து நீங்க வந்து earn பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான டிப்ஸ், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க வந்து ஒரு ஜாப் சீக்கரா இருக்கீங்க இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா அதுக்கு உண்டான क्वेश्चन பேங்க், ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிரைவேட் செக்டார்ல இருந்து வரக்கூடிய ஜாப்ஸ், கார்ப்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல கிடைக்கும். இந்த குரூப்ல கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இருக்காங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் வீடியோ கீழ அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி Deloitte அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து ஹையர் பண்றாங்க. இது ஹையரிங் பண்ணக்கூடிய லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்றாங்க. சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோ கீழ நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். நீங்க அங்க போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. ஏன்னா மேபி நான் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து சொல்லிருப்பேன். சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவா சொன்னா தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான விஷயத்தை இல்ல நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படினா நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அத படிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன ஒரு ரோல்க்காக வந்து ஹையர் பண்றாங்க அப்படினா கிளையன்ட் சர்வீஸ் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்ல தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற ஒரு செக்டார்ல தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? கஸ்டமருடைய சக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிருக்காங்க. நீங்க அத பத்தி கவனமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கோங்க. ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா you will be supporting AD to Bro digital content studio அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? next வந்து clients and the face of the companies our success our customers னு சொல்லி கொடுத்திருக்காங்க. you have strong customer centric in the focus and have a ability quick understand customer recruitments and translate them into operational space அப்படிங்கற உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு என்குயரிஸையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கற சொல்றாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலா தான் நீங்க வந்து பண்ணனும். இந்த 3Dயா இருக்கட்டும், இந்த வெப் டெவலப்பரா இருக்கட்டும், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் பிராண்டா இருக்கட்டும், டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஜாப் ரோலுக்கு உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமா தேவைப்படும். ஏன்னா இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப்போ இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. salary பிளஸ் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வொர்க் பண்றதுக்கு லேப்டாப் வந்து நீங்க தான் வச்சுக்கணும். இவங்க உங்களுக்கு வெல்கம் கிட் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. இப்போ உங்களுக்கான நேச்சுரல் ஆஃப் வொர்க் என்ன அப்படிங்கறத பாப்போம். அதாவது ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் ஆஃப் தி கிளையன்ட் அண்ட் தி சீனியர் மேனேஜ்மென்ட் ஃபார் எ ஸ்பெசிஃபிக் ஷிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இன்டர்ஃபேஸ் வித் கிளையன்ட் ஃபேக்கல்டி அண்ட் தி மெயின்டைன் அண்ட் எக்ஸலென்ட் ரிலேஷன்ஷிப் வித் தம் ஓவர்சீஸ் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்க கஸ்டமர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் பண்ணாம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி நீங்க வந்து எக்ஸலென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிளையன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ஷூர் கம்ப்ளீட் தி அக்சஸ் ப்ராசஸ் அப்படிங்கலாம் கொடுத்திருக்காங்க. டைம்லி மேனேஜ்மென்ட், ஃப்ரீடம் மேனேஜ்மென்ட் இது ரிலேட்டடா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கணும் அப்படிங்கலாமே சொல்லிருக்காங்க. அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து ஸ்கில்ஸ் வந்து என்ன இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த ஜாப்ல வந்து கேக்குறாங்க அப்படிங்கறத பாக்கும்போது
குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாப்புக்கும் கேட்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஓரலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓரலாக அண்ட் ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி டு எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் அண்ட் இன்டர்ஃபேஸ் வித் பியர்ஸ் வில் பி மைண்ட் அண்ட் சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ability to stay climb and work will be under pressure அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் வாய்ஸ் சப்போர்ட் வுட் பி அன் அட்வான்டேஜ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வாய்ஸ் சப்போர்ட்டில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அட்வான்டேஜாக இருக்கும். உங்களை வந்து நாங்கள் முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வில்னஸ் டு ஒர்க் இன் ரொட்டேஷனல் பேசிஸ் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து எம்எஸ் வேர்டு, அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் அண்டு பவர் பாயிண்ட் வேர்டு இந்த 3 சாஃப்ட்வேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட ஒர்க் முழுக்க அதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை பூரா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ரெக்ரூட்டிங் டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை லிங்க்கை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். நல்ல ஒரு டிப்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன படிப்பு படித்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரிஸ் எனி ஸ்ட்ரீம் எனி பேச்சுலர் நீங்கள் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். அதில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைவும் பண்ணிக்கிற முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா கிரியேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு செலக்ட் ஒரு ரெஸ்யூம் கேட்கும். உங்களோட ரெஸ்யூம் இந்த இடத்துல நீங்கள் வந்து சிஸ்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடுங்க. இல்லை காப்பி டு பேஸ்ட் பண்ணுறா இருந்தாலும் இந்த இடத்துல காப்பி டு பேஸ்ட்டுங்கிற கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. பயோ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஜாப்பை பற்றினா கொஸ்டின்ஸ் வந்து உங்ககிட்ட இதிலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா நிறைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்கள ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறது. அப்படிங்கிறதுனால இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜிங் இந்த இடத்துல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கூட்டு போகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய அகாடமிக் இயர் என்ன, நீங்கள் என்ன இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் வந்து பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க, உங்கள் பாஸ்ட் அவுட் என்ன, ப்ரீவியஸ் கம்பெனியில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணீங்க, என்ன டிசிஷனில் இருந்தீங்க அப்படிங்கிறலாம் இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூஸ் அண்ட் சப்மிட்ங்கிற இடத்துல நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணணும். ஏன்னா உங்களை அறியாமல் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, மேனுவலாக தான் ஃபில் பண்ணுறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேருந்து போடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.